வணக்கம். ஆன்மீக செய்திகள். வேலூர் குடியாத்தம் கோபாலபுரம் பகுதியில் பிரசித்தி பெற்ற கெங்கையம்மன் கோயில் உள்ளது. வைகாசி மாத பிறப்பை முன்னிட்டு கோயிலில் சிரசு திருவிழா நடைபெற்றது. முன்னதாக காப்பு கட்டுதலுடன் திருவிழா தொடங்கியது. தரணம்பேட்டை முத்தாலம்மன் கோயிலில் கெங்கையம்மன் சிரசுக்கு சிறப்பு வழிபாடு நடத்தினர். முத்தாலம்மன் கோயிலிலிருந்து கெங்கையம்மன் கோயிலுக்கு சிரசு ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. வள்ளி நெடுகிலும் பக்தர்கள் சூறை தேங்காய் உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். ஓம் சக்தி பராசக்தி கோஷம் முழங்க லட்சக்கணக்கான பக்தர்கள் அம்மனை தரிசித்து மனம் உருகினர். பொள்ளாச்சி கரிவரதராஜ பெருமாள் கோயிலில் இன்று விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு நடைபெற்றது. பிரம்ம முகூர்த்தத்தில் பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் செய்தனர். சர்வ புஷ்ப அலங்காரத்தில் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. பக்தர்கள் 27 முறை கோயில் கொடிமரத்தை வலம் வந்து வழிபட்டனர். அன்னதானம் வழங்கப்பட்டது. கோவிந்தா கோஷம் முழங்க திரளான பக்தர்கள் பெருமாளை தரிசித்து மனமுருகினர். தேவார பாடல் பெற்ற ஸ்தலமான சீர்காழி சட்டைநாதர் கோயிலில் வைகாசி மாத பிறப்பு பூஜை நடைபெற்றது. தர்மபுரம் ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீ கைலை மாசிலாமணி தேசிக சம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகள் தலைமையில் கோபூஜை செய்தனர். தொடர்ந்து கோயில் உள்பிரகாரத்தில் உள்ள 63 நாயன்மார்களுக்கு 16 வகை வாசிரவி அபிஷேகம் நடந்தது. சர்வ புஷ்ப அலங்காரத்தில் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. சிவசிவ கோஷம் முழங்க பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து மனமுருகினர். தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலில் சித்திரை மாத பிரதோஷம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதையொட்டி மகா மண்டபத்தில் எழுந்தருளிய நந்தியம் பெருமானுக்கு பால், தயிர், மஞ்சள், இளநீர் உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேக திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம், சிறப்பு அலங்காரம் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்மாளுக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார தீபாராதனைகள் காட்டப்பட்டன. காந்திமதி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார தீபாராதனைகள் காட்டப்பட்டன. பிரதோஷத்தை முன்னிட்டு ஸ்ரீபலிநாதர் திருவீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர்.
மதுரை SS காலனியில் உள்ள ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவர் கோயிலில் 300வது சிறப்பு குருவார பூஜை உலக நன்மை மற்றும் மாணவர் நலன் வேண்டி சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இக்கோயிலில் 5 ஆண்டுகளுக்கு மேலாக வியாழந்தோறும் காஞ்சி ஸ்ரீ மகா பெரியவர் விக்கிரகம், வெள்ளி பாதுகை மற்றும் இதர தெய்வங்களுக்கு குருவார பூஜைகள் நடைபெற்று வருகிறது. அதேபோல் மாதந்தோறும் அனுஷ வைபவம் சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது. நேற்று 300வது வாரத்தையொட்டி நடைபெற்ற சிறப்பு புஷ்பாஞ்சலி பூஜையில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். உலக நன்மை மற்றும் +2 மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் வெளியாகி கல்லூரிகளில் அட்மிஷன் துவங்கியுள்ளது. மாணவர்களுக்கு கல்லூரிகளில் சீட் கிடைத்து நன்கு படித்து அவர்கள் வாழ்க்கை முன்னேற சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டது. அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு காஞ்சி மகா பெரியவரின் பெருமைகள் குறித்து பேசினார். இன்றைக்கு பெரியவாளுடைய அருளுரைகளாக மனதினால் உயர்ந்து வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தி கொண்டு விடலாம். அப்படி உயர்ந்தால் வாழ்க்கை நடத்துவதில் சிரமம் இருக்காது. அனைவரும் அவரவர் தர்மத்தை காப்பாற்றிக் கொள்ள பயன்படுபவைதான் மந்திரங்கள். நமக்கு அர்த்தம் தெரியவில்லை என்பதற்காக அவற்றை விட்டுவிடக்கூடாது. நம் துக்கங்கள் அனைத்தையும் ஞானமாகிய தண்ணீரில் அமுக்கிவிட வேண்டும். அப்போது தண்ணீருக்குள் மூழ்கி குடம் போன்று துக்கம் பரம லேசாகிவிடும். அன்பே சிவம் என்கிறார் திருமூலர், அறிவான தெய்வமே என்கிறார் தாயுமானவர். இந்த அன்பையும் அறிவையும் அன்னபூரணி நமக்கெல்லாம் பிச்சையாக போட பிரார்த்திப்போம். அனைவருக்கான பணியை பக்தியோடு பின்பற்றி செய்தால் மனதில் ஒழுக்கம், கட்டுப்பாடு ஏற்பட்டு அதன் மூலம் உண்மையான பக்தியும் ஞானமும் கிடைக்கும். கோபம், கெட்ட எண்ணம் இவைகள் இல்லாமல் சாந்தமாக இருக்கும் தட்சிணாமூர்த்தியை பார்க்கும் போது நமக்கு சாந்தம் ஏற்படுகிறது. ஒரு நதியில் நீராடிவிட்டு அதன் கரையில் அமர்ந்து கொண்டு ஜெபம் தியானம் செய்து கொண்டிருந்தார்கள் பெரியவாள். தண்டம் அருகிலேயே ஒரு பீடத்தின் மீது வைக்கப்பட்டிருந்தது. ஆள் அரவமில்லாத இடம். தொண்டர்கள் கவனம் திசை திரும்பி இருந்த போது ஒரு நாய் வந்து தண்டத்தை முகர்ந்து பார்த்துவிட்டு அப்பால் போய்விட்டது. சிஷ்யர்கள் பதறி போய் ஆளுக்கு ஒரு கல்லை எடுத்தார்கள் நாயை அடிப்பதற்காக. பெரியவா வேண்டாம் என்று செய்கை காட்டினார்கள். இது நம்ம அஜாக்கிரதையால் ஏற்பட்டது. நான் என்ன தப்பு பண்ணினது? முகர்ந்து பார்ப்பது அதன் சுவாபம் தானே. இந்த தண்டத்தை மாற்ற வேண்டும் என்றிருந்தேன். விஸ்வேஸ்வரர் உத்தரவு கொடுத்து விட்டார். ஆதிசங்கரனுக்கு காசியில்
4 வேதங்களையும் 4 நாய் வடிவங்களாக செய்து அவற்றை கையில் பிடித்துக் கொண்டு விஸ்வநாதரே சண்டாள உருவத்தில் வந்து தரிசனம் கொடுத்ததை மகாபெரியவர் இப்படி குறிப்பிட்டார்கள். வேறு தண்டம் மாற்றியாகிவிட்டது. இதில் என்ன அதிசயம் என்று நமக்கு தோன்றும். இந்த நிகழ்ச்சியில் ஒரு புதுமை இருக்கிறது. பொதுவாக உடனே உபயோகத்தில் உள்ள தண்டம் முறிந்து போனால் தான் வேறு தண்டம் மாற்றிக்கொள்வது என்பது ஸ்ரீமடத்தர் சம்பிரதாயம். ஆனால் இப்பொழுது தண்டம் முறிந்து போய்விடவில்லையே, ஆற்று நீரில் அமுக்கி புனிதப்படுத்தி இருக்கலாமே. பெரியவா உடனேயே தண்டத்தை மாற்ற வேண்டும் என்று ஏன் திருவுள்ளம் கொண்டார்கள். சில நாட்களுக்கு பிறகு பெரியவாளே அந்த ரகசியத்தை பேச்சுவார்த்தையில் சிஷ்யரிடம் கூறினார்கள். அன்னைக்கு வந்த நாய் எவ்வளவு விரட்டியும் ஓடி போகாமல் அங்கேயே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தது. தண்டத்தை மாற்றுகிற சாக்கில் நான் அங்கேயே உட்கார்ந்து விட்டேன். நான் உடனே எழுந்து போயிருந்தால் நீங்கள் எல்லோரும் அதை ஹிம்சை செய்திருப்பீர்கள். பாவம், அது எதற்காக கல்லடிப்படணும். அதனாலேயே நான் உங்களை எல்லாம் கட்டுப்பாட்டிலே வைக்கிறதுக்காக அங்கேயே உட்கார்ந்துட்டேன். அந்த ஜீவனுக்கு அந்த நாய் பிறவிதான் கடைசி ஜென்மமாக இருந்திருக்க வேண்டும். பெரியவாளின் பரிபூர்ண கடாட்சம் ஏற்பட்ட பின் புனரபி ஜனனம் கிடையாது. மதுரை அழகர் கோவில் பொய்கை கரைப்பட்டியில் ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவருக்கு தனி கோயில் கட்டப்பட்டு வருகிறது. பக்தர்களின் பங்களிப்போடு நடந்து வரும் திருப்பணியில் பெரியவரின் ஆசி பெற்ற பக்தர்களும் நன்கொடை கொடுத்து திருப்பணிகளில் பங்கேற்கலாம் என தெரிவிக்கப்பட்டது. வரும் மே 30 மற்றும் மே 31 தேதிகளில் ஸ்ரீ மகா பெரியவர் ஜெயந்தி உற்சவம் ஆண்டாள்புரம் வசுதாரா விஸ்வாஸ் கருத்தரங்கு கூடத்தில் நடைபெறுகிறது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று மகா பெரியவரை தரிசனம் செய்து வாழ்வில் வளம் பெற அழைப்பு விடுக்கப்பட்டது. கோவை ராம்நகர் கோகுலை வீதியில் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயில் 59ஆம் ஆண்டு சித்திரை மாத திருக்கல்யாண உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். கடந்த செவ்வாய்க்கிழமை கணபதி ஹோமத்துடன் துவங்கிய விழாவில் அக்னி கம்பம் நடப்பட்டது. பின்னர் நடந்த திருவிளக்கு பூஜையில் ஏராளமான பெண் பக்தர்கள் பங்கேற்றனர். அம்மன் அழைத்தல், வள்ளி கும்மி, பக்தி இசை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நேற்று மாலை மஞ்சள் நீராடல் விழாவுடன் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார உச்சிக்கால பூஜை நடைபெற்றது. அன்னதானம் வழங்கப்பட்டது. தஞ்சாவூர் திருக்காட்டுப்பள்ளியில் 300 வருடங்கள் பழமையான பூண்டி மாதா பேராலயம் உள்ளது. பெசலிக் அந்தஸ்து பெற்ற இந்த சர்ச்சை வீரமாமுனிவர் கட்டினார். பேராலயத்தின் இந்த ஆண்டு பெருவிழா 6ஆம் தேதி துவங்கியது. சிகர நிகழ்ச்சியான தேர் பவனி விமரிசையாக நடந்தது. முன்னதாக சிறப்பு திருப்பலி நடத்தினர். மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் மாதா பிரவேசித்தார். கும்பகோணம் மறைமாவட்ட ஆயர் ஜீவானந்தம் விழாவை துவக்கி வைத்தார். மரியே வாழ்க கோஷம் முழங்க திரளான கிறிஸ்தவர்கள் தேர் பவனியில் கலந்து கொண்டனர். இதனே நாங்கள் இந்த பிரதேசம் அடைந்த பிற்பாடு உடைய திருவயிற்றியாகிய இயேசுநாதருடைய பிரசன்னமான தரிசனத்தை எங்களுக்கு தந்தரலாம். திருவாவையே கருணி நீரே. அந்த திவ்யத்தாய் நினைத்து மகிழ்கின்ற நாங்கள்